பஸ் டிப்போ அமைப்பதற்கான திட்டத்தை மாநகர போக்குவரத்து கழகம் திடீரென கைவிட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது 2021ஆம் ஆண்டு திமுகவின் தேர்தல் வாக்குறுதியும் நிலம் வாங்க ஒதுக்கீடு செய்த அரசாணைக்கும் எதிரான செயலாக கருதப்படுகிறது. தினமும் சுமார் 20,000 பேர் பயன்படுத்தும் தொழிற்சாலை மற்றும் விவசாய பகுதியாக இருக்கும் இந்த பகுதியில் பஸ் ஓட்டங்கள் குறைவாகவே உள்ளன என்ற காரணத்தால் திட்டம் நிறுத்தப்பட்டதாக எம்டிசி விளக்கம் அளித்துள்ளது. ஆனால் அருகிலுள்ள படியநல்லூர் மற்றும் பொன்னேரி டிப்போக்கள் 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பதால் மக்கள் ஆட்டோக்கள் மற்றும் சுற்றி வரும் பஸ்களில் அதிக கட்டணத்துடன் நகரங்களை அடைய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. 2013இல் சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட இத்திட்டத்திற்கு பெத்திக்குப்பம் கிராமத்தில் 4.7 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டது. விலை மாற்றங்களுக்கு பின்னர் 2021இல் 2.04 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு அரசாணை வெளியானது. மே மாதத்தில் கட்டிடம் விரைவில் தொடங்கப்படும் என போக்குவரத்து துறை அமைச்சர் தெரிவித்திருந்த நிலையில் ஏப்ரலிலேயே திட்டம் கைவிடப்பட்டுள்ளது. தற்போதைய பேருந்து நிறுத்தம் தண்ணீர் தேங்கும் பகுதியில் உள்ளது. ஆனால் ஊராட்சி நிர்வாகம் தற்போது அதே பகுதியில் உள்ள 1.7 ஏக்கரில் புதிய நகர பஸ் நிலையம் அமைக்க உள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் திட்டம் நடக்கும் என எம்எல்ஏ கோவிந்தராஜன் கூறினாலும் எம்டிசி இயக்குனர் திட்டத்திற்கான அவசியம் இல்லாததால் இந்த திட்டம் தேவையில்லை என கூறியுள்ளார்.